வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் புளி குழம்பு எப்படி செய்யலாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் ஒரு மண்சட்டியில் வந்து 2 ஸ்பூன் வந்து எண்ணெய், ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி இதோடு வந்து சேர்த்துக்கணும். நல்லா வதங்கின பிறகு நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ சிக்கனும் ஈரலும் வந்து கலந்து எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து 4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனு ஈரல் எல்லாமே வந்து இதோட வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இந்த சண்டே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வந்து 4 கருவேப்பிலையும் ஒரு தக்காளி பழத்தை வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இதோடு வந்து 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இதோடு வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி, கருவேப்பிலை, உப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க. சிக்கனோட கலந்து விட்ட பிறகு நான் இன்றைக்கி வந்து 2 முருங்காய் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நல்லா அந்த தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் வந்து வதங்கிடும். இந்த முருங்கைக்காயும் வந்து சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வந்து நல்லா வந்து மூடி வைங்க. முருங்காய் வந்து வெந்துடும். இப்போ நான் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், 2 பத்து தேங்காய், 3 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு பேஸ்ட்டை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்ச பிறகு இப்போ முருங்காய் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இப்போ இதோட வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். இதோட வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். இதோட வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 4 ஸ்பூன் அளவு கலந்த மிளகாத்தூள் வந்து இதோட வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இதுதான் இந்த குழம்புக்கு வந்து தேவையான வந்து மசாலா. இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இறக்கும் போது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து இதோடு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கி விடுங்க. கொதிக்க விடும்போது நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துடும். முருங்காய் நல்லா வெந்துடும். மண் சட்டியில் செய்கிறதுனால இந்த ரெசிபி வந்து சூப்பராக வந்து இருக்கும். என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.